தினம் ஒரு திருப்பாவை. திருப்பாவை பாசுரம் 13 பாடல் விளக்கத்தை பார்க்கலாமா? பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அடிக்கவும், பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது. வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா. கள்ளம் தவிர்த்து என்கிறாள் ஆண்டாள். தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான். அதுவும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நாமே நமக்கு செய்யும் திருட்டுத்தான். வயதான பிறகு திருப்பாவை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது. அப்பொழுது வாய்க்குளர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும். இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதைகளை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ?